மாடி மேல ஏறி டான்ஸ் ஆடாத ஆடாதன்னா கேக்குறியா நீயே? அந்த எதிர் வீட்டுக்கார கேள்விய பாக்கணும் தானே நீ இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்ட? பாயிண்ட்லயே அடிபட்டுச்சா? என்னைக்கோ ஒரு நாள் பண்ணிட்டு இருந்த, எனக்கு அது கூட இல்லாம பண்ணிட்டேல்ல சுத்தமா. 6 மாசத்துக்கு இனிமே நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி பண்ணுன தையலை பிரிஞ்சிரும், பாத்துக்கோ. பார்த்து ஒழுங்கா நடந்துக்கோ. உட்காரு. வயசான காலத்துல கையும் காலம் வச்சுட்டு எங்கேயாவது சும்மா இருக்கிறியா? எல்லாம் என் தலை எழுத்து. உன்னை வச்சுக்கிட்டு என்னால மல்லு கட்ட முடியல. ஆனா விடுறி, 6 மாசம் கழிச்சு பாரு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆமா கிழிச்ச. ஏண்டி இதுக்கு நோட்டில எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க? நம்ம தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஆமா கிழிச்ச. சொல்லுங்க மருமகனே. அப்படியா? சரி சரிப்பா, சூதானமா பார்த்து வா. போன்ல யாருடி? மருமகன் வரான். நீ அடிபட்ட ஹாஸ்பிட்டல்ல கிடக்குன்னு சொன்ன, உன்னை பார்க்கறதுக்கோசம் வந்துட்டு இருக்கான். எல்லாம் என் தலையெழுத்து. உன்னெல்லாம் பார்க்க கிளம்பி வரான் பாரு. யாரையும் காணோம். ஏய் சும்மா இருக்க மாட்டியா? நேத்து தானே தையல் போட்டு வந்தது. ரொம்ப வீரியமா இருக்குமா? சும்மாவே இருக்க மாட்டேடா நீ. மறுபடியும் தையல் ஏறி பிரிச்சுக்க போகுது. ப்ளீஸ் நான் பாத்துக்கிறேன். என்ன வந்து அட எழவெடுத்தவனே, சொன்னா கேட்க மாட்டியா நீ? சும்மா இரு. வாடி, என்னால முடியல, நான் பாத்துக்கிறேன். யோ வேணா, சொன்னா கேளு. மறுபடியும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவ. யோ சொன்னா கேக்குறியா? விடியா, மறுபடியும் தையல் பிரிஞ்சிருங்க. வாங்க மருமகனே, வாங்க வாங்க உட்காருங்க. மாமா எப்படி ஆச்சு? ஒண்ணு இல்ல மருமகனே, பாத்ரூம்ல லேசா வலி கொடுத்துட்டேன். எதிர் வீட்டுல ஒரு கிழவி இருக்குல்ல, அது பார்க்கணும்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காரு. டான்ஸ் ஆடிக்கிட்டு வலிக்கு விழுந்து இப்படி ஆயிப்போச்சு. மாமா இன்னும் சேட்டை ஒன்றும் அடங்கல. சும்மா சொல்றேன் மருமகனே. அவரு கிடக்குறாரு, விடுங்க மாப்பிள்ள. நீங்களே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. வாங்க போய் ரெஸ்ட் எடுப்பீங்க. வெந்நீர் வச்சு தரேன், குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. அடியே என்னையா? அந்த நாட்டுக்கோழி சுக்கு போட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி அதிகமா போட்டு கொண்டு வாடி. உங்களுக்கு விஷத்தை தான் வைக்கணும். நீங்க வாங்க மாப்பிள்ள. அப்புறம் மருமகனே, ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி மருமகனே, போன் பண்ண உடனே வந்துட்டேன். அப்படிங்களா அத்தை? நீங்க கூப்பிட்டா நான் வராம இருப்பேனா? நான் உங்களுக்காக தான் அத்தை வந்தேன். எப்படி உட்காரலாமா? அம்மாடி. அப்புறம் அத்தை வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு அத்தை. அத்தை மாமாவுக்கு எப்போ சரியாகும்? 6 மாசம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மாப்பிள்ள. அப்படிங்களா? இல்லை அத்தை, மாமா லேகிங் கேட்டாரு ஊர்ல இருந்து வரதுக்கு முன்னாடி. அந்த லேகியம் சாப்பிட்டா மட்டும். அத்தை போன தடவை வரும்போது நான் தான் லேகியம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இப்பயும் அவர் கேட்டாரு, நான் மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மருமகனே, நீ அந்த லேகியத்தை வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலன்னாலும் ஒரு யூஸும் கிடையாது. அந்த லேகியத்தை எனக்கு கொடுங்க, நானாச்சும் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க அந்த லேகியம் சாப்பிட்டீங்கன்னா மாமா காலி. லேகியம் நான் உங்க மாமாக்காக கேட்குறேன். வேற யாருக்கு? புரிஞ்சா சரி.
இப்படி வருவனே. பார்த்து பார்த்து மாமா. வருமானே, இந்த குதிரை லேகி வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டல. மாமா இப்படி அடிபட்டுறது இப்போ உடல் முக்கியம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லை மாமா ஒரு இப்படி அடிபட்டுருக்க வாங்கிட்டு வரலாம் மாமா. ஐயோ, அதெல்லாம் சரியாயிருமாப்ல. அதுக்கப்புறம் தேவைப்படும்ல. மாமா உனக்கு 6 மாசம் சரியானல 5 டப்பா வாங்கி தரேன் மாமா. நீ 5 டப்பா இல்ல 50 டப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் இந்த டப்பா எந்திரிக்கவே எந்திரிக்காது. இவன் ஒருத்தி எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்ச மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பான். போய் இப்படி தனி வந்துட்டான். வருவானே, அந்த லேகியம் ஒரு டப்பா எவ்வளவு? 1000 ரூபா மாமா. 1000 ரூபாயா? அப்ப 5 டப்பா 5000 மாமா. 5000 ரூபாயா? உனக்கு நான் ஒரு 15000 ரூபாய் தரேன். அதில் 5000 ரூபாய் எனக்கு, 10000 ரூபாய் உனக்கு. வாங்கிட்டு வந்துரு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம் வருமானே, இப்படி 6 மாசத்துல சரியாயிடும். யூஸ் ஆகும். சரி மறந்துடாம வாங்கிட்டு வா. தூக்கிட்டு போறாரு. என்னத்த அவர் லேகத்துக்காக காசு கொடுக்குறேன்றாரு. அவர் என்னடானா லேகியம் வந்து 15000 தருன்றாரு. நான் 20000 தரேன், எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா. என்னத்த சொல்றீங்க? ஆஹா, அவருக்கு நடனா லேகியத்துக்கு 15000 தரேன்றாரு. இவங்க என்னடனா 20000 தரேன்றாரு. இந்த வீட்டில் இருந்து நம்ம கோழி சொன்னா என்ன உள்ள இருக்கு? 30 ஏதோ ஒன்று கிடைச்சா லாபம் தான். சரிங்க அத்தை, வாங்கிட்டு வரேன்.